என்ன ஒரே டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு. என்ன சொல்லுங்க, பரவாயில்ல. வர வழியில கோபி இருக்கான்ல என் ஃப்ரெண்ட், மீட் பண்ணேன். சரி, அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம், ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு ஆர்கியூமெண்ட்ல போயிட்டு இருக்கும் போது டக்குனு நீ பண்ணதால தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டான், சண்டை ஆயிடுச்சு. பண்ணது தப்புன்னு சொன்னது தப்பா ஆச்சா? இப்ப தெரியுதா? எங்க வீட்டுல நாங்க வைஃப் எதுனாலும் சரி சரின்னு போய்க்குவோம், சமாளிச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வைஃப்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். தெரிஞ்சுக்கோங்க. புரியுது புரியுது புரியுது. சரி, பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்கீங்க, வெளில போயிட்டு வரலாம். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு பார்க் போயிட்டு அப்படியே வரலாம். கோயில் பார்க்கலாம் வேண்டாம், நம்ம மாலுக்கு போலாம். வர வழியில அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம். மாலு இப்போ லாஸ்ட் வீக் தான் மால் போனோம், அதுக்கு முன்னாடி மாலுக்கு போனோம். கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, போகவே இல்லை. பரவாயில்லைங்க, மாலுக்கு போயிட்டு வரல அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாங்க. இதுதான் நீ பண்ற தப்பு. ஒரு விஷயத்த சொன்னா அதை புடிச்சுக்க, அதை உணவே மாட்டேங்கிற. கோயிலுக்குலாம் கிடையாது, மாலுக்கு போறோம், ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம், புரியுதா?